ஒரு ஆப்ஜெக்டை கீழே இருந்து மேலே தூக்குறது ஈஸியா இல்லை மேலே இருந்து மேலே தூக்குறது ஈஸியா? கொஞ்சம் உலகல அதை பற்றி அந்த வீடியோ. ஹலோ சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ வந்து புள்ளி சிஸ்டம் பற்றி உங்களுக்கு ஒரு 2 பிக்சர் காமிக்கிறேன், அதை பாருங்க. திஸ் ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் பிக்சர் அண்ட் திஸ் ஒன் இஸ் செகண்ட் பிக்சர். ஓகே, ஃபர்ஸ்ட் பிக்சர் பார்த்துக்கோங்க. ஒரு புள்ளியை கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அதில் ஒரு ரோப்பை வச்சு ஒரு ஆப்ஜெக்டை கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அது வந்து இழுக்கிறார் ஒரு ஹியூமன். ஓகேவா? அண்ட் செகண்ட் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா டேரெக்டாக புள்ளியில் போய் அந்த ஆப்ஜெக்ட் கனெக்ட் ஆயிருக்கு. ஒரு 2 வந்து ஒரு ட்ரீல கனெக்ட் ஆயிருக்கு, இன்னொரு 2 வந்து ஹியூமன் கையில் இருக்கு. அவரும் அந்த ஆப்ஜெக்ட் இழுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் பிக்சர்ல இருக்கிறவர் வந்து கீழே இருந்து மேலே தூக்குறாரு, அண்ட் செகண்ட் பிக்சர் வந்து மேல இருந்து மேலே தூக்குறாரு. ஓகே, சரி, இந்த 2 பிக்சர்லயும் எது வந்து எஃபோர்ட் லெஸ்ஸாக இருக்கும், தூக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த ஆப்ஜெக்டை? ஏதாவது எனி கெஸ், எனி ஐடியா இருக்கா? கண்டிப்பாக செகண்ட் பிக்சர் தான். அது ஏன்ட்டு பார்ப்போம். உங்களுக்கு ஒரு ரியாலிட்டி எடுத்துக்கிட்டு போகிறேன். ரியாலிட்டியை ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. அம்மா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பையை கொடுத்துட்டு கடையில் போய் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. சரி, நீங்களும் போய் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரீங்க. அந்த வெஜிடபிள் பேக்கை தூக்கிட்டு வரீங்க. திடீர்னு உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறீங்க. டேய் வாடா மச்சான், கொஞ்சம் வெயிட்டாக இருக்குடா, நீயும் ஒரு கை போடுறா அப்படின்ட்டு அந்த பேக்கில் 2 காது இருக்குல்ல, ஒரு காது அவர்கிட்டயும் ஒரு காது இவர்கிட்டயும் உங்ககிட்டே இருக்கு. இப்போ 2 பேர் தூக்கிட்டு போறீங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு வெயிட் ஆஃப் த பேக் வந்து உங்களுக்கு குறைஞ்சிருக்கும். ஏன்னா பாதி வந்து உங்கள் ஃப்ரெண்ட் எடுத்துக்கிறாருல. அதே தான் இப்போ ஃபர்ஸ்ட் புள்ளி சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த பேக் வந்து தனியாக தூக்கிட்டு வரீங்களே, அதுதான் அங்கேயும். என்னதான் அந்த புள்ளியில் கனெக்ட் ஆயிருந்தாலும் டைரெக்டாக அந்த ஆப்ஜெக்ட் தூக்குற வெயிட் தான் நீங்கள் அந்த புள்ளி அந்த ரோப் பிடிச்சி இழுத்தாலும் இருக்கும். பட் செகண்ட் ஒன் வந்து உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணிட்டீங்களே அந்த பேக்கை, அதே கான்செப்ட் தான். அந்த 1 end of the rope வந்து அந்த மரத்தில் கனெக்ட் ஆயிருக்கு, 1 end of the rope வந்து அந்த ஹியூமன் கையில் இருக்கு. ஸோ அதோட வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து சரி சமமாக டிவைட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு அதை இழுக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் சஜஸ்ட். ஃபிசிக்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா அதை ஃபீல் பண்ணி பாருங்க. ஸோ நான் சொன்னதை போய் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே 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 சஜஸ்ட், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.